வரும் வியாழக்கிழமை செப்டம்பர் 25ஆம் தேதி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற தமிழ்நாட்டின் மாபெரும் கல்வி சாதனையின் கொண்டாட்டம் நடைபெற உள்ளது. இந்த முக்கியமான நிகழ்வில் தெலுங்கானா முதலமைச்சர் அவர்களை சிறப்பு விருந்தினராக நமது அரசாங்கம் அவர்களை அழைத்துள்ளது. ஸோ அவர்களும் கலந்து கொள்ள உள்ளார்கள். இந்த நிகழ்ச்சி நேரு உள்விளையாட்டரங்கத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு 7 சிறப்பான திட்டங்களை பற்றி நாம் எடுத்துக்காட்டாக அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நான் முதல்வன், நம்மளுடைய முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், விளையாட்டின் சாதனையாளர்கள், சிறப்பு குழந்தை சாதனையாளர்கள், இது போன்ற 7 திட்டங்களை உள்ளடக்கிய இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 4 மணிலேருந்து 6:30 மணி வரை 7 மணி வரைக்கும் ஒவ்வொரு இந்த சிறப்பு திட்டத்தின் பற்றிய சாதனையாளர்கள், பயன்பெற்றவர்கள், பங்கேற்பாளர்கள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லக்கூடியவங்களாம் கலந்துக்குவாங்க. அவங்களுடைய அனுபவங்களை பகிர்வார்கள். அதன் பின்னர் 7 மணி போல் சிறப்பு நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் தெலுங்கானா சிஎம் வந்து கலந்துக்குவாங்க. இந்த ஆண்டுக்கான 25-26 ஆண்டுக்கான புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களுக்கான ஃபண்டு ரிலீஸும் அந்த மாணவருக்கான 1000 rupees தரக்கூடிய இது ஏற்பாடு பண்ணும். ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 2.57 லட்சம் குழந்தைகள் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயன்பெற உள்ளார்கள். ஸோ இந்த லான்ச்சும் வந்து இந்த நிகழ்வோடு சேர்த்து இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த 7 திட்டங்களுடைய சிறப்பம்சம் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. முதல்ல வந்து நான் முதல்வன் திட்டம் எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு முக்கியமான திட்டம். கடந்த ஒரு 4 ஆண்டாக இந்த திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸ்கூல் குழந்தைகளுக்கு மற்றும் கல்லூரி குழந்தைகளுக்கு திறன் வளர்ச்சி, ஸ்கில் டெவலப்மெண்ட்னு சொல்லக்கூடிய திறன் வளர்ச்சி திட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதுக்கும் முன்னாடி உள்ள நடந்த ஸ்கில் ட்ரைனிங் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இந்த கோர்சஸ் வந்து ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் 2 விதத்தில் நடத்தப்படுகிறது. சிறப்பான பயிற்சி நிறுவனங்கள், பயிற்சியாளர்களை கொண்டு இந்த திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 14,60,000 குழந்தைகள் கோர்ஸில் கலந்துக்கிட்டு பல்வேறு கோர்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரே குழந்தை ஒரு கோர்ஸ் எடுத்துருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட கோர்ஸும் எடுத்துருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் 41 லட்சம் ஸ்கில் சர்டிஃபிகேட்ஸ் பெறப்பட்டுள்ளது. ஸோ 41 lakh ஸ்கில் சர்டிஃபிகேட்ஸ், 14.60 lakh students have benefited. Sometimes each child could have done more than one course. இந்த கோர்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா, அவங்களுடைய திறன் மேம்படுகிறது. கல்லூரியில் இந்த கோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு கோர்ஸ், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி கோர்ஸு, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி கோர்ஸு, பாலிடெக்னிக் படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி கோர்ஸ்னு கோர்ஸை மேப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கோர்ஸ் மேப் பண்ணனால இப்போ நான் 3 வருஷத்தில் வந்து ஃபஸ்ட் இயரில் என்ன கோர்ஸ் எடுத்துக்கலாம், செகண்ட் இயரில் என்ன கோர்ஸ் எடுத்துக்கலாம், தேர்ட் இயரில் என்ன கோர்ஸ் எடுத்துக்கலாம்னு எடுத்துப்போம். இந்த கோர்ஸ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷாக இருக்கும், ரைட், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோடிங்காக இருக்கும், இல்லை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கும், இல்லை இண்டஸ்ட்ரி 4ன்னு சொல்லக்கூடிய ஸ்கில்ஸ் எது வேணால் இருக்கலாம். 500க்கு மேற்பட்ட கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஈச் கோர்ஸ் ஹஸ் பின் மேப் டு அ பர்டிகுலர் டிகிரி ப்ரோக்ராம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ இட் இந்த ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர். ஸோ இதனால் வந்து அவங்களுடைய கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பெட்டராக இருக்கும். நான் வந்து நார்மலாக ஒரு டிகிரி பிஏ, பிஎஸ்சி, பிடெக், பிஇ இல்லைன்னா பாலிடெக்னிக்கில் டிப்ளமா படித்தா கூட எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கிறதுனால அவங்களுடைய கேம்பஸ்க்கு வரக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் அவங்கள வேலைவாய்ப்புக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெட்டராக இருக்கும். ஸோ கடந்த ஆண்டுகளை விட ஒரு ஆண்டுக்கு சுமாராக 1 லட்சம் பேருக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டு ஜாஸ்தி கிடச்சிருக்கு இந்த ப்ரோக்ராம்னால. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். நம்ம ஸ்டேட்லேருந்து நிறைய பசங்க பல்வேறு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறதுக்கு நான் முதல் திட்டம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் முதலில் ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க, இணையதளம். ஸோ நான் கோர்ஸ் முடிச்சுட்டேன், நான் அந்த போர்ட்டலில் பதிவு பண்ணியாச்சுன்னு சொன்னோம்னா எம்ப்ளாயர் அண்ட் பொட்டன்ஷியல் ஜாப் சீக்கர்ஸ் மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் கிடச்சினா சந்தோஷம். எனக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் கிடைக்கல அப்படின்னா நான் முதல்வன் போர்ட்டல் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னோம்னா அவங்க வந்து எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து இது மாதிரி இந்த 10 பசங்க இருக்காங்க, இந்த கோர்ஸ் படிச்சிருக்காங்கன்னு சொன்னோம்னா அவங்க பிக்கப் பண்ணிக்கலாம் இதுலேருந்து. ஸோ போர்ட்டலும் அவைலபிளாக இருக்குது. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லேயும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இதில் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னு சொன்னோம்னா, இந்த திட்டத்தில் வந்து 2000க்கு மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் என்ரோல் பண்ணியிருக்காங்க. போத் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜ், அட்டானமஸ் சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் இந்த கோர்ஸ் உண்டு. 300க்கு மேற்பட்ட கேரியர் பாத்வேஸ்ன்னு சொன்னோம்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, பேங்கிங் கேன் பி ஏ பாத்வே, லாஜிஸ்டிக்ஸ் கேன் பி ஏ பாத்வே, ரைட், அனிமேஷன் கேன் பி ஏ பாத்வே. ஸோ எந்த பாத்வே சூஸ் பண்ணுறீங்களோ அதில் 2-3 கோர்ஸ் இருக்கும். அந்த 2-3 கோர்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷனலாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பல்வேறுபட்டது. நம்ம காலேஜில் இருக்க லெக்சரர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்கும் நான் முதல் நல்ல கோர்சஸ் இருக்குது. ஏன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸ் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் லெக்சரர்ஸுக்கும் இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கும் கிடைக்காம போயிடும். ஸோ அவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த பயிற்சியை பெற்று அவங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெட்டராக நடத்த முடியும். ஸோ அதுக்காக ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ், அசிஸ்டன்ட் லெக்சரர்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே இது பண்ணியிருக்காங்க. 20,000க்கு மேற்பட்ட இந்த மாதிரி லெக்சரர்ஸும் ப்ரொஃபஸர்ஸும் பெனிஃபிட் ஆகிருக்காங்க இந்த கோர்ஸில். இது ஃபஸ்ட் ஸ்ட்ரீம் நான் முதல்வன் பற்றி. ரெண்டாவது வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம். அது எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய ஸ்டேட்டில் முக்கியமான ப்ரோக்ராம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு அர்பன் ஏரியாவில் இனாக்ரேட் பண்ணும்போது நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்கீமோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா 37,416 ஸ்கூல்ஸில் இன்றைய தேதியில் நம்ம சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கோம். 20,59,000 குழந்தைகள் பெனிஃபிட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ முதல்ல வந்து அரசாங்கத்தோடைய பிரைமரி ஸ்கூலில் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் அரசாங்கத்தோடைய எய்டட் ஸ்கூலில் ஆரம்பித்தோம், அப்புறம் அர்பன் ஏரியாவில் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இன்றைய தேதியில் 37,416 பள்ளிகளில் காலை உணவு திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 20,59,000 குழந்தைகள் பெனிஃபிட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரியும், குழந்தைங்களோட அட்டண்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, குழந்தைங்க ரெகுலராக ஸ்கூலுக்கு வர்றாங்க, அவங்களுடைய படிப்பு திறன் மேற்பட்டுருக்கு, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாக்கான சிரமங்கள் குறைஞ்சிருக்கு. ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக கல்வி கற்றுக்கிட்டு இருக்காங்க தான் நம்மளுடைய ரிசர்ச்சில் தெரிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன், இது ரெண்டும் முக்கியமான ப்ரோக்ராம், எல்லாருக்கும் தெரியும். 2023 வந்து புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டது. 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு பெண்களாக இருந்தால் 1000 ரூபாய் அவங்களுக்கு வந்து கல்வி காலேஜுக்கு போகும்போது கிடைக்கும்னு சொல்லி, ஸோ நிறைய பெண் குழந்தைகள் இதனால் படிக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஜெண்டர் ரேஷியோ, ஜிஇஆர்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் வந்து ரொம்ப ஹை. மத்திய அரசாங்கத்தோடைய AISHE 23 சர்வேல 21 பார்த்திங்கன்னா நம்ம ஹையஸ்ட் 47%. இந்தியாவிலேயே பெண் குழந்தைகள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறது நம்ம தான் மேக்ஸிமம் ஹையஸ்ட். அதே மாதிரி UMISன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய டேட்டா பேஸ்லேருந்து பார்த்தோம்னு சொன்னால் 12 முடித்து ஹையர் எஜுகேஷன் போகக்கூடிய HERன்னு சொல்லக்கூடிய ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேட் பார்த்திங்கன்னா 75%. ஆண் பெண்ணையும் சேர்த்து இன்றைய தேதியில் 75% வந்து நம்மளுடைய பசங்க 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிடுறாங்க. 100 பேர் வந்து 12th முடிக்கிறாங்கன்னா 75 பேர் வந்து ஏதோ ஒரு ஹையர் எஜுகேஷன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டேட்டா. இன்றைய தேதியில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய புதுமை பெண் திட்டத்தில் இதுவரைக்கும் 5,29,000 குழந்தைகள், பெண் குழந்தைகள் பயன்பெற்று வருகிறார்கள். 5.29 lakhs கேர்ள் சில்ட்ரன். தமிழ் புதல்வன் பசங்களுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டதுனால தமிழ் புதல்வன் என்ற ஒரு சிறப்பு திட்டத்தை வந்து CM அனௌன்ஸ் பண்ணி 2024, அதாவது கடந்த ஆண்டு முதல் இந்த திட்டம் நடைபெற்று வருகிறது. இன்றைய தேதியில் பார்த்திங்கன்னா 3.92 lakhs மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள். ஸோ பொண்ணுங்க பார்த்திங்கன்னா 5.29, பசங்க வந்து 3.92 lakhs பயன்பெறுகிறார்கள். ஸோ இந்த 1000 ரூபாய் வந்து நிறைய பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஃபீட்பேக் கேட்குறோம், அனக்டோட்டலாக சொல்கிறாங்க, அவங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. பசங்களாக இருந்தால் படிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க, ட்ராயிங் எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை அவங்க கோர்ஸ்க்கான தேவைப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க, புக்ஸ் வாங்கிக்கிறாங்க. சில பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த அமௌண்ட்டை வச்சுட்டு அவங்களுடைய ஆடை, ஏன்னா வந்து கான்ஃபிடென்ஸ், நிறைய பேர் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டே பழகி போயிருக்கும். ஸோ யூனிஃபார்ம் போட்டே இப்போ காலையில் டெய்லி ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுருவாங்க. பட் காலேஜுக்கு வரும்போது கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுது. அதனால் நாங்கள் எங்களுக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோங்க, அட்டாரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கான்ஃபிடன்ஸும் முக்கியம், புக்ஸ் வாங்கிக்கிறாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க, நல்லா மேலே படிக்கிறாங்க. பெண் குழந்தைகளுக்கு ட்ராவல் பண்ணுறது ஃப்ரீ, பசங்க சில நேரம் காலேஜுக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் எல்லா விஷயத்துலையும் வந்து இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி பசங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் பற்றி.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு முக்கியம் இல்லையா? நம்ம சொன்ன மாதிரி சவுண்ட் மைண்ட் என்ன சவுண்ட் பாடின்னு சொல்லுவாங்க. நல்லா படிக்கிறதுக்கு இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம், நூன் மீல் ஸ்கீம் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை தவிர இந்த புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் கொடுத்துருக்கோம். விளையாட்டுக்காக இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, விளையாட்டுக்காக என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னோம்னா 548 கோடி செலவில் ஸ்போர்ட்ஸுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதிகள் வந்து மேம்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பங்கேற்பாளர்களுக்கு 150 கோடி ரூபாயில் கேஷ் ப்ரைஸ் ₹150 crore இந்த லாஸ்ட் 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வர்றாங்க, வெள்ளிப்பதக்கம் வாங்கிட்டு வர்றாங்க. வீராங்கனை வீரர்களை அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து 150 crores கொடுத்துருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான ஸ்டேடியம் வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம், நம்ம சென்னையில் உள்ள ஜேஎன் ஸ்டேடியம். அதை வந்து 1000 கோடி ரூபாயில் மேம்படுத்தியிருக்காங்க. போத் இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஸ்டேடியம்ஸ் வந்து மேம்படுத்திருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிலையும் ஒரு மினி ஸ்டேடியம் உருவாக்கப்படும் என்ற நம்ம டெப்டி சிஎம்மோட அனௌன்ஸ்மெண்ட் படி இதுவரைக்கும் 75 இடங்களில் மினி ஸ்டேடியம் கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்குது. ஒரு மினி ஸ்டேடியத்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து 3 crore rupees. ஸோ 75 பிளேசஸில் நம்ம 75 கான்ஸ்டிடுவன்சிஸில் இன்றைய தேதியில் வந்து மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து கிராமப்புற குழந்தைகளுக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணோம் அப்படின்றதுக்காக கலைஞர் விளையாட்டு கருவிகள் 12620 பஞ்சாயத்துலேயும் கலைஞர் விளையாட்டு கருவிகள் வழங்கப்பட்டு குழந்தைகளுக்கு ரூரல் குழந்தைகளுக்கும் விளையாடுறதுக்கான விளையாட்டு பொருட்கள் மற்றும் சாமான்கள் மற்றும் மைதானம் ஏற்படுத்தப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக 86 கோடி ரூபாய் இதுவரைக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நேஷனல் லெவல்லையும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. நிறைய சாதனையாளர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த சாதனையாளர்களெல்லாம் ஊக்குவப்படுத்துறதுக்காக முதல்வர் கோப்பை, நீங்கள் இப்போ முதல்வர் கோப்பை 2 வருஷம் லாஸ்ட் இயர் அண்டு இந்த வருஷம் நடத்தியிருக்காங்க. அதே மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க, வேர்ல்டு கிளாஸ் கோச் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக 29 கோடி 63 லட்சத்துக்கு நிதி உதவி பெற்றிருக்காங்க. நிறைய 700க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சப்போர்ட் உதவித்தொகை மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து டெக்னிக்கல் சப்போர்ட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா MIMS, அதாவது வந்து மிஷன் இன்டர்நேஷ்னல் மெடல் ஸ்கீம். இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம மெடல் வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா திறமையான தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்போர்ட்ஸ் பர்சனை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகும். அவங்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம கோச்சிங் கொடுத்து அவங்களை வெளிநாட்டில் போய் பயிற்சி செய்ய வச்சு வெளிநாட்டு கோச் மூலமாக பயிற்சி கொடுத்தா தான் அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் மெடல் வாங்க முடியும். ஸோ அதற்கான திட்டம் தான் SDATயோட MIMS, மிஷன் இன்டர்நேஷ்னல் மெடல் ஸ்கீம். 21 பீப்புளுக்கு 12 lakh rupees தர்றாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாதனைகள் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த 38வது நேஷ்னல் கேம்ஸில் பார்த்திங்கன்னா 26 தங்கம், 31 வெள்ளி, 35 வெண்கலம் மற்றும் 6வது இடம். ஸோ இது கடந்த ஆண்டுகளை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நேஷ்னல் லெவலில் உள்ள நடக்கக்கூடிய கேம்ஸில் நம்ம நிறைய பதக்கங்கள் வாங்கிட்டுருக்கோம். லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் நம்ம தேசிய அளவுலேயும் சர்வதேச அளவுலேயும் நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் மென்னுக்கான சப்போர்ட்டு, அவங்களுக்கான ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கவர்மெண்ட் பாலிசி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம கிராமப்புற பகுதியிலலாம் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்த மாதிரி உள்ள ஸ்பெசிஃபிக்கான குழந்தைகள்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷனுக்கு இது பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்பர் கூடிக்கிட்டே இருக்குது. முதலாம் ஆண்டு மட்டும் பார்த்திங்கன்னா 600 இப்போ கொடுத்தாருப்பா. சரி. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து ஐஐடியில் படிக்கிறவங்க, NITயில் படிக்கிறவங்க, அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், ஃபுட் டெக்னாலஜியில் படிக்கிறவங்க, பல்வேறு நேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ் படிக்கிறவங்க நம்பர் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வருது. ஸோ முதல் வருஷத்தோடு வந்து இந்த வருஷம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500லேருந்து 2000 குழந்தைகளுக்கு மேலே வந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்க. இதை எப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு மாடல் ஸ்கூல்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த மாடல் ஸ்கூல்ஸ் வந்து நடத்துகிறாங்க. அதில் வந்து குழந்தைகளுடைய ஸ்கில்ஸு, அவங்களுடைய ஆப்டிடியூட், அவங்களுடைய பொட்டன்ஷியல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கோச் பண்ணி வெளிநாட்டில் படிக்கிறதுக்கோ உள்நாட்டில் படிக்கிறதுக்கோ அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சிறப்பு தேவைகள் கொண்ட மாணவர்கள் 150 பேருக்கு சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கான கோச்சிங் கொடுத்து அவங்களையும் படிக்க வச்சுருக்காங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. 2-3 குழந்தைங்கள குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேங்க. தாய்வான் நாட்டில் போய் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பொண்ணுக்கு தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த ரொம்ப ஏழ்மையான பின்தங்கிய மாவட்டத்தில் இருக்குது முதல் ஜென்ரேஷன் கிராஜுவேட் தாய்வானில் போய் படிச்சுட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கெல்லாம் சந்தோஷம். ஏன்னா அவங்க ரோல் மாடல் மாதிரி இருப்பாங்க. நம்ம போய் வெளிநாட்டில் படிக்க முடியுமா அப்படின்னு. அதே மாதிரி தர்ஷினின்ற ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஃபுட் டெக்னாலஜி இன்ஸ்டியூஷனில் வெளியே படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ். சந்திரன் ஒரு மாணவர் வந்து ஐஐடி ரூர்க்கி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரூர்க்கி சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள். இவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் அவங்களுக்கு கைடன்ஸில் வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் திறமிக்க ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன்ஸை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இந்த எல்லா திட்டங்களையும் பற்றி தான் அன்றைக்கி நாம் வரும் வியாழக்கிழமை 25ஆம் தேதி நம்மளுடைய நேரு உள்விளையாட்டரங்கில் மாபெரும் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியின் கொண்டாட்ட நாளாக கொண்டாடப் போகிறோம். சிறப்பு திட்டங்கள், தமிழ்நாட்டின் வளர்ச்சி, கல்வியில் குறிப்பாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி, அதற்காக அரசாங்கம் எடுத்த சிறப்பு முயற்சிகள், சிறப்பு திட்டங்கள் எல்லாம் விளக்குவதற்காகவும் சாதனையாளர்களை கூப்பிட்டு கௌரவிப்பதற்காகவும் விருது வழங்குவதற்காகவும் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது வந்து 25 செப்டம்பர் நடக்கவிருக்கிறது. நன்றி. எஜுகேஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க சொன்ன மாதிரி வந்து நீங்கள் இப்போ இந்த டிராஃப்ட்ஸ்மேன் கோர்ஸ் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் மாதிரி ஒன்று பெருசாக இருக்கும், அது வாங்குறாங்க. புக்ஸ் வாங்குறாங்க. சில குழந்தைங்க வந்து ஆன்லைனில் கோர்ஸ் படிக்கிறாங்க, ரைட்டுங்களா? அதனால் வந்து எஜுகேஷன் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் நிறைய சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்கிறேன். ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ட்ராவல் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு. இப்போ நான் முதல்வர் ஸ்கீம் வந்து நம்ம லான்ச் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட் இயர் பார்த்தோம், ஒரு 10 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர் இது போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் ஸ்டாக்னேஷன் இருக்கிறதா வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. நம்மளே வந்து 2-3 ப்ரைவேட் காலேஜஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு பேசும்போது அப்படியே ஒரு ஸ்கீம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது, பட் தேர் நாட் இன்டு இட் அப்படின்றத நம்ம நிறைய சென்னை சுற்றி இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜில் பேசும்போது அது தெரியுது. அதை மாற்றத்துக்காக பண்ணோம். ஃபஸ்ட் இயரில் அட்டானமஸ் காலேஜ் ஆல்சோ வாஸ் இன்க்ளூடட். அதுக்கப்புறம் அட்டானமஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இல்லை, பட் மற்ற எல்லா காலேஜஸ் அஃபிலியேட்டட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜ்லையும் உள்ளே இருக்குது. எவ்ரி இயர் வந்து மோர் தேன் 13 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கோர்சஸ் கொடுக்குறோம். அன்றைக்கி ஃபஸ்ட் இயர் 10 lakhs இருந்தது, இப்போ எவ்ரி இயர் 13 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கோர்சஸ் கொடுக்குறோம். அது அவங்க இண்டஸ்ட்ரி ஃபீட்பேக், ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக் வாங்கிட்டு அது இம்ப்ரூவ் நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். ரீசெண்டாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பிளானிங் கமிஷன் பண்ண எவாலுவேஷனில் 70 to 80% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எம்ப்ளாயபிலிட்டியில் இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ற ஃபீட்பேக் நமக்கு கிடைச்சிது. நார்மல் ஸ்கில் கொஞ்சம் காம்ப்ரஹென்சிவாக கொஞ்சம் சொல்கிறேன். சிறந்த கல்வி, ஒரு தரமான கல்வி, ஒரு சிறந்த எதிர்காலம், ஒரு வளமான வாழ்வு, இதற்கு என்ன வேணுமோ அது எல்லாமே தமிழக அரசு பண்ணிட்டு இருக்கின்றது. அது ஸ்கூலில் ஆரம்பிச்சுட்டு ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு எப்படி என்ட்ரி போடணுங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி. இப்போ கடந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வகுப்பில் தேர்வு பெற்ற மாணவர்கள் வந்து 3,23,336. இந்த ஆண்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால், ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு கண்ட்ரோல் ரூம் போட்டிருக்கோம். கண்ட்ரோல் ரூம் போட்டு அந்தந்த ஸ்கூலில் இருக்கின்ற கெரியர் கைடன்ஸ் டீச்சர்ஸ் அவங்கள ஹெல்ப் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவனை இன்ட்ரெஸ்ட் என்ன, அவனை எடுத்த மார்க் என்ன, அவனை எந்த ஊர் விட்டு அதுக்குள்ளேயே படிக்க விரும்புகிறானா, வெளி மாநிலத்துக்கு போகிறதுக்கு விரும்புகிறானா, இதெல்லாம் பல்வேறு பேராமீட்டர்ஸ் வந்து அசஸ் பண்ணிவிட்டு அவருக்கு தேவைப்படும் எட்டக்கூடிய அந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை மேப் பண்ணியிருக்கோம். மேப் பண்ண பிறகு அந்த பசங்களுக்கு வந்து அந்த தேவையான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுலேருந்து அந்த ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தால் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வைக்கிற வரைக்கும்
கம்ப்ளீட்டாக கைட் பண்ணி அவங்கள வந்து இன்றைக்கி நம்ம ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சேர்த்திருக்கோம். ஒவ்வொரு மாவட்டமும் வந்து போட்டிப்பட்டு இந்த தேர்வு இந்த செலெக்ஷனுக்கு நடமாடிட்டு இருக்கிறது. GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது 50க்கு மேற்பட்டு இருந்தது. இன்றைக்கி நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 90க்கு தாண்டி நம்ம அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டு அப்ரோச்னால. இப்போது இந்த 24-25க்கு வந்து என்கிட்ட நம்பர்ஸ் இருக்குது. நம்ம பார்த்திங்கனாக்கா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, NIT அந்த போன்ற ஒரு 45 டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இதில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1524 மாணவர்கள் வந்து லாஸ்ட் இயரில் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸு டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போயிருக்காங்க. இது இல்லாமல் ரெகுலர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஏகப்பட்ட மாணவர்கள் வந்து போயிருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தா கடந்த 4 ஆண்டுகளில் 4190 மாணவர்கள் வந்து டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அட்மிஷன் ஆகிருக்கிறாங்க. இந்த ஆண்டு மட்டுமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் 3,23,000. அதில் வந்து அவருக்கு வந்து பாலிடெக்னிக் ஆகட்டும், டிகிரி ஆகட்டும், எந்த விதத்தில் அவருக்கு ஹையர் எஜுகேஷன் தேவையோ அந்த ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 90% we have got it admission. இது வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த 25th ஃபங்க்ஷனில் நம்ம ஷோகேஸ் பண்ண போகிறோம். இது மாடல் ஸ்கூல் மட்டும் கிடையாது, அனைத்து அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களின் சாதனை வந்து அங்கே நம்ம வெளிப்படையாக ஷோகேஸ் பண்ண போகிறோம். இது வந்து நாட்டிலேயே ஒரு முன்னோடி திட்டமாக திகழ்கிறது. இது இல்லாமல் என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னால், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருலே ரொம்ப ஏழை பசங்களை எஸ்பெஷலி ஆர்ஃபன் சில்ட்ரன் வந்து ஐடென்டிஃபை பண்ணி 1500 ஆர்ஃபன் சில்ட்ரன் ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த 1500 ஆர்ஃபன் சில்ட்ரனுக்கு அட்மிஷனு, டியூஷன் ஃபீஸு, லாட்ஜிங்கு, போர்டிங்கு எல்லாமே ஸ்காலர்ஷிப் மூலமாக, டொனேஷன் மூலமாக டைப் பண்ணி அவங்களுக்கு தேவையான அட்மிஷன், அதுக்கு அட்மிஷன் தேவையான ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸ் உறுதி செஞ்சுருக்கிறோம். இது எல்லாமே அந்த 25th நம்ம ஷோகேஸ் பண்ண போகிறோம். இது எதுக்காக ஷோகேஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால், இது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகட்டும். இந்த மாணவர்களை பார்த்துட்டு பல்வேறு மாணவர்கள் எங்களால் முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு முன் வந்து தே கேன் ஆல்சோ அச்சீவ்ங்கிற ஒரு நோக்கத்தோடு இது ஷோகேஸ் பண்ண போகிறோம். ஸ்கூலில் வந்து பேசிக்கலி கெரியர் கைடன்ஸ் டீச்சர் மூலமாக கம்ப்ளீட் ஹேண்ட் ஹோல்டிங் நடக்குது. கண்ட்ரோல் ரூமில் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. இந்த ஸ்கூலில் இத்தனை குழந்தைகள் இருக்காங்க, அவங்க வந்து கைடன்ஸ் முடிஞ்சிடுச்சா, செலெக்ஷன் முடிஞ்சிடுச்சா, அப்ளிகேஷன் முடிஞ்சிடுச்சா, அவங்க போய் அட்மிஷன் ஆகிடுச்சா, ஸ்காலர்ஷிப் டை ஆகிடுச்சா, இந்த மாதிரி விஷயங்கள் கண்ட்ரோல் ரூமில் மானிட்டர் பண்ணுறாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் கெரியர் கைடன்ஸ் டீச்சர்ஸ் மூலமாக தான் மேலே ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போகிறாங்க. ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர், கேரியர் கைடன்ஸ் டீச்சர், அது ஸ்கூலில் இருக்க பசங்களை பார்த்துக்குவாங்க. அந்த டீச்சர் வந்து ஒரு மைல் ஸ்டோனாக அச்சீவ் பண்ணுறாங்கன்ற கண்ட்ரோல் ரூமில் தான் மானிட்டர் பண்ணுறாங்க. நண்பர் ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா? இல்லை மேடம், சாரி, கேன் ஐ ஃபினிஷ்? நண்பர் ஒரு கேள்வி கேட்டிங்க, இது மாதிரி பசிட்டு போயிடுறாங்க, அப்போ என்ன செய்யறது அப்படின்ட்டு. நாங்கள் வந்து இந்த புதுமை பெண் தமிழ் புதல்வனில் இந்த இயர் ஃபஸ்ட் இயர் மேடம் சொன்னாங்க இல்லையா, இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறோம் 25th அன்னைக்கு. அதில் நாங்கள் டேட்டா எடுத்து பார்த்தோம். அந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போன நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரியான நம்பர்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா விட்டுட்டு 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் கழித்து மறுபடியும் வந்து மேற்படிப்பு படிக்கக்கூடிய கல்லூரியில் சேர்றவங்க புதுமை பெண்களில் மட்டுமே ஃபஸ்ட் இயர் மட்டுமே இந்த 1 வருடம் 3500 மேற்பட்ட குழந்தைங்க வர்றாங்க. அத்தனை கேர்ள்ஸ் உள்ளே வராங்க. அப்போ இது என்ன அர்த்தம்? இந்த ஸ்கீம் இருக்குது, இதனால் நம்ம படித்து நல்லா வரலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு உள்ளே வராங்க. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்கள் கேள்விக்கான. ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த ஜாப் விட்டு போனவங்களுக்காக என்ன இருக்குன்னு. வெட்டரினிஷியம் ஸ்கீம் வந்து ஆனரபிள் சிஎம் சார் வந்து 1 ஜூலை லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கீம் யாருக்காக? வெற்றி நிச்சயம். நம்ம இப்போ கல்லூரியில் படிக்காத குழந்தைகள் மற்றும் யூத் மற்றும் வேலையில் இல்லாதவங்க யார் இருந்தாலும் சரி, 18 to 35 ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க அதில் பதிவு பண்ணிக்கலாம். அதில் நிறைய ஸ்கில் கோர்சஸ் வச்சுருக்கிறோம். அதில் ஐடி ஸ்கில் முதல் கொண்டு அட்வான்ஸ் மேனுஃபேக்சர் முதல் கொண்டு நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்ட் ஸ்கில்ஸ் அதில் அவைலபிள் இருக்குது. நம்ம உங்கள் மொபைல்லையே ஸ்கில் வாலெட்டுங்கிற ஆப் இருக்கும், டிஎன் ஸ்கில் வாலெட்னு ஆப், அல்லது வெட்டரினிஷியம் சர்ச் பண்ணாலும் வந்துடும். அதில் இந்த கோர்சஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்கில்லிங், ஒரு 4 வாரம் முதல் கொண்டு ஒரு 3 மாதம் வரையான ஸ்கில்லிங் பண்ணிவிட்டு வேலை வாய்ப்பு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதில் இருக்குது.
முன்னாடி இருந்தெல்லாம் இருக்குப்பா. அதாவது கல்வியில் ட்ராப் அவுட் சொல்லுவாங்க, அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க ஸ்கில் அப்கிரேஷன் தேவைப்படும், அதனால் புது வேலை தேடிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கான ஸ்கில்லுமே இந்த வெற்றி நிச்சயம் ப்ரோக்ராமில் அவைலபிளாக இருக்குது. அவங்க போய் அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி எந்த கோர்ஸ்க்கு பண்ணால் அவங்களுக்கு என்ன மாதிரி வேலை கிடைக்கும்னு சூஸ் பண்ணி அந்த மாதிரி ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனும் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி இப்போ புதுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜாப் மார்க்கெட்டு தொடர்ந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ஸ்கில் வந்து நாளைக்கு மே நாட் பி யூஸ்ஃபுல். இன்றைக்கி இருக்கிற ஜாப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நாளைக்கு வர ஜாப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் அப்ஸ்கில்லிங் வந்து தேவைப்படுதுங்கிற ஒரு கேப்பு, ஒரு ரிக்குவயர்மெண்ட் வந்து வெற்றி நிச்சயம்ங்கிற ஸ்கீம் வந்து பிரிட்ஜ் பண்ணுது. இந்த நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அவங்க 1 இயர் 2 இயர்ஸ் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்குது இல்லை கிடைக்காம திரும்ப அவங்க வேறு ஏதாவது கோர்ஸ் எடுக்கிறாங்க. அந்த ரேஷியோ ஒரு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கா? இல்லை அவங்க எதாவது கவுண்ட் பண்ணுறோமா நம்ம, இல்லை அவங்க எதாவது ஃபாலோ பண்ணுறோமா? நீட்டு கேட்குது. இல்லை இப்போ வந்து பேசிக்கலி அவர் வந்து நீட் ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் ரிப்பீட்டடாக கோச்சிங் எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் ஆகி சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்க, அவங்க பர்சன்டேஜ் கேட்குறீங்க. இந்த பர்சன்டேஜ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா செகண்ட் அட்டெம்ப்ட் படித்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நடந்துட்டு தான் இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் இருக்குது. வி கேன் ஒர்க் அவுட் அண்ட் ஷேர் இட். நம்ம கால்குலேட் பண்ணுறோமா அதோட ரேஷியோ எப்படி பண்ணுறாங்க? லாஸ்ட் இயர் அது அந்த டீட்டெயில்ஸ் நான் தனியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல் தலைமுறை பட்டதாரிகள் வந்து ஊக்குவிக்கிறது தமிழ்நாடு எப்போதுமே சிறந்தது. அதான் ட்ராக் ரெக்கார்ட். இப்போ முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி சப்சிடிஸ்லாம் இருக்குது? ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட் சார் முடிங்க ஒன்றும் அவசரம். இந்த பக்கம் நீ உள்ள வந்து வாங்க. உட்காந்துட்டாங்களாப்பா? உட்காந்தாச்சா? என்னப்பா சாப்பிட்டாச்சா? போட்டலாமா? சரி. அனைவருக்கும்